ஃப்ரெண்ட்ஸ், பல நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு vlog எடுக்கிறோம். பாப்போம், நிறைய vlog எடுக்கிறோம், ஆனா அப்லோட் தான் பண்ண மாட்டேங்கிறோம். இதையாச்சும் அப்லோட் பண்றோமான்னு பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க குட்டியா ஒரு கோல்டு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். என்னன்னா இப்ப தம்பிக்கு வந்து செகண்ட் பர்த்டே வந்துச்சு. அப்ப கூட நாங்க vlog எடுக்க முடியல. அப்ப வந்து அவனுக்கு கொஞ்சம் காசு, இந்த மொய் காசு எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு 25,000 அதுக்கிட்ட கலெக்ட் ஆச்சு. சோ அதெல்லாம் எடுத்துட்டு அது கூட நான் வந்து ஒரு 4 வருஷமா ஒரு உண்டியை சேர்த்துட்டு இருக்கேன். 4 வருஷமா சேர்க்கிறியாடி? ஐயோ, ஆமா 4 வருஷம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அந்த உண்டியில அண்ணா நான் எப்பயாச்சும் தான் காசு போடுவேன், நான் போடுவேன். இந்த வீடியோ எடுக்கிறாரு அவர், எடுக்கிறாரு. நாளா அதுல இருந்து எடுக்கவே மாட்டேன்டி. சோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த உண்டியில வந்து உடைச்சு பார்ப்போம். நான் எப்பயாச்சும் தான் காசு போடுவேன். நீ 4 வருஷமா காசு போறேன் எனக்கு இப்பதான் தெரியுது. அப்படின்னா ஏதாவது வெயிட்டா இருந்திருக்குமே. 4 வருஷமா நான் வச்சிட்டு இருக்கேன் இந்த உண்டியில. எப்பயாச்சும் தான் காசு போடுறேன். எப்பயாச்சும் காசு போடும்போது நான் ஊருக்கு போயிடுவேன். அந்த சண்டை இவரு காசை விட்டுட்டு சீட்டுக்கு போட்டு நோண்டி எடுத்துருவாரு. இல்ல, நான் அந்த வீட்டுல இருந்து வரும்போது ஒரே ஒரு டைம் எப்பயோ எடுத்தேன்டி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் எடுத்திருக்கேன். அது ஒன்றை சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அப்பப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். இப்ப வந்து அந்த காசு கூட சேர்த்து இது சேர்த்து போட்டா கொஞ்சம் ஏதாச்சும் பெரிய நகையா எடுக்கலாம். பெரிய நகையா அட்லீஸ்ட் ஒரு 1/2 சவரன். பெரிய நகைனா இப்ப 1/2 சவரன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நகை ரேட் ஏறிட்டு போயிட்டு இருக்கு. சோ எடுப்போமான்னு பாப்போம். சரியா? உடைச்சு எவ்வளவு இருக்குன்னு பாப்போமா? ஏய், எப்படி உடைப்ப? அதான் தெரியலையே. அப்படி தெரியல, ஏதாவது தட்டி தான் உடைக்கணுமா? கீழே அப்படி போனா டைல்ஸ் உடைஞ்சிரும். கீழே உடைக்கல, உட்கார்ந்து தான் ஏதாச்சும் பண்ணணும். இது பாருங்க, ஏதாச்சும் ஆயிடும். சாமி, உங்களை உடைக்க போறோம், மன்னிச்சிடுங்க. சரிங்களா? ஓகே, உடைக்கலாமா? உடைச்சிருவியா? அடி அடி, வேகமாடிங்க, வேகமாடிங்க, இன்னும் வேகமா. நீ அடிமா, நீ அடி. உடச்சிச்சா? இன்னும் ஒரு தச்சலாம். கிட்ட வந்து சட்டவா? நிறைய இருக்கு. எனக்கு நீ அதை காசு போடுறதே தெரியாது. ஒரே ஒரு டைம் தான் எடுத்தேன். ஒரே 500 இருக்கு, பச்சை பச்சையா தெரியுது. எண்ணிக்கை முடிஞ்சதா? சில்லறை மட்டும் 470 ரூபாய் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோட் எல்லாம் சேர்த்தா இதுல ஒரு 5,000, இதுல ஒரு 2,500 இருக்கு. சில்லறை எவ்வளவு இருக்கு? சில்லறை மட்டும் 470 ரூபாய். நான் ரொம்ப வெயிட்டா அழுதுந்தாரு இவரோட சார். சரி அழுதுங்க. அது மொத்தமா சில்லறை எவ்வளவுமா? 5,000, 2,500. 5,000, 3,070, 8,070 ரூபா மொத்தம். ஆமா, சில்லறை அதிகமா தான் வெயிட்டா இருக்கு. நோட்டு வெயிட்டாவே இருக்காது. 8,000 ரூபாய்க்குன்னா இப்ப எவ்வளோ? 2 கிராம் எடுக்கலாமா? 1.5 கிராம் எடுக்கலாமா? 1 கிராம் தான் எடுக்கலாமா? 1 கிராம் எவ்வளோ இப்ப? 7,000மா? அப்ப இந்த காசு 1 கிராம் எடுக்கலாம். சில்லறைலாம் வாங்குவாங்களாடி கடையில? இல்லடி, சில்லறை இவ்வளவு எதுவுமே கொடுத்தா அங்க வாங்குவாங்களான்ற. வாங்கிதான் ஆகணும். அது கரெக்டா ஒரு அமௌண்ட் கவுண்ட் பண்ணி வச்சுன்னா கொடுத்தனா கேஷா கொடுப்பாங்க, நோட்டா கொடுப்பாங்க, வாங்கி போல. ஓகே, அது ஒரு கவர்ல போட்டு பின் பண்ணிக்கோ. ஆமா. சரி, ஓகே. நம்ம இப்ப எடுத்து நகை கடைக்கு போவோம். நிறைய பேர் ஏன் வீடியோ போட முடியலன்னு கேக்குறீங்க. நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ரொம்ப பிஸி ஆயிட்டோம்.
இந்த வயசுல தான் நம்மளால உழைக்க முடியும். இந்த வயசு போயிட்டுனா கண்டிப்பா உழைக்க முடியாது. ஸோ அதனால அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து கொஞ்சம் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். கண்டிப்பா அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்பேஸ் ரெடி பண்ணிட்டு ஒர்க்கர்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு நாங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம்னே கண்டிப்பா வீடியோ போடுறோம், சரிங்களா? ஆனா இந்த பிசினஸ் வந்து நான் சத்தியமா சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உடனே அது மாடு டேமேஜ் ஆயிடுச்சு. நைட்டு பகல் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி, ஓகே, பாப்போம். எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ கால். எல்லாமே கஷ்டப்படுறது இருக்காது. நாளைக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இப்போ கஷ்டப்படுறோம். பாப்போம். ஓகேவா? ஓகே. சார் நகை கடைக்கு போலாமாடி? என்ன வேணும் தம்பிக்கு? நகை கடையில டூ சாக்கி வேணுமா? டூ சாக்கி அப்பா வாங்கி தரேன்பா. சரி, அப்பாவுக்கு டூ சாக்கி வாங்கினாப்பா. அந்த காசு எத்தமே அப்பாவுக்கு சாக்கி வாங்கினாரியா? சரி, போயிட்டு வாங்க, கடைக்கு போயிட்டு வாங்க. கடைக்கு போறாரு பாருங்க. எங்க? ஐயோ, செருப்பு எடுக்க போறாரு. சரி, அப்பாவுக்கு டூ சாக்கி. அது உன் செப்பலாது, அது தொடக்கூடாது. சரி, அப்பா கூட்டு போறேன். அப்பா கடைக்கு போயிட்டு எடுத்து வை. எப்படி இது ஒரு 8000 தம்பி காசு வந்து தம்பி பர்த்டேக்கு காசு ஒரு 20000 கிட்ட இருக்கு. அதை எடுத்துட்டு ஒரு பட்ஜெட் வந்து எங்களோட பட்ஜெட் 30000 இப்ப நாங்க கடைக்கு. அதுக்கு மேல ஆனா மிஸ்டர் மகேஷ் குமார் வந்து பாத்துக்குவாங்க. ஆமா, கொடுப்பாரு. சரி, எடுத்துக்கலாம். சரி, போலாமா? சில காசுல எடுத்து பாக்கெட்ல போட்டு போலாம். பாக்கெட்ல வச்சுக்க போலாம். காசுலாம் எடுத்து சில்லறை வச்சிரு. நோட் எடுத்து சில்லறை வேணா ஒரு கவர்ல போட்டு மொத்தமா அப்படியே போற இல்ல பக்கத்துல கடையில கொடுத்துடலாம். ஓகே, நம்ம வந்து கலந்துட்டோம். நவீன் வந்து பூ வாங்கி வந்திருக்காங்க பாருங்க. ஏதோ ஆயா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த ஆயா கஷ்டப்பட்டாங்கன்னா ஓகே, அதுக்காக நல்ல பூ வச்சு கொடுக்கணும்ல. அது நல்ல பூ தான் அப்படி சொன்னாங்க. அதனால கஷ்டப்பட்டாங்க, வாங்கி வந்துட்டாரு. நல்லாதான் இருந்துச்சு பூ. நீ வாங்கி வந்து ஒழுங்கா இங்க வைக்கல, ஃப்ரிட்ஜ்ல ஒழுங்கா வைக்காம தூக்கி போட்டுருக்க. மழை வெளுத்து வாங்குது வெளியில. சரி சரி, நல்லா இல்லம்மா. அதான் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்கிட்ட நல்லா இருக்கானே கேக்குறேன். நீ வச்சது வை, அது இன்னும் நல்லா இருக்கு. நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்பதான் எடுத்தேன். என்னது? இது பாதிதான். பாதி கேஷ். இதுதான் நம்ம கொடுத்த கேஷா? கரெக்டா 50% கேஷ். எடுத்துக்கோங்க. பர்ச்சேஸ் முடிஞ்சுதாம்மா? என்னம்மா பெரிய கட்ட பையெல்லாம் இல்லை, சின்ன பை தானே. அவ்வளோதான், 3 பாக்ஸையும் ஒன்றா போட்டு கொடுத்துறேன். வா வா. சரி, ஓகே, போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஷாப்பிங் போய் வந்தாச்சு. இங்க பாருங்க, சரவணா ஸ்டோர்ல தான் நம்ம வாங்கியிருந்தோம். என்ன வாங்கியிருக்கோம்னா, கிட்ட வா, அங்கேயே இந்த கம்மல் தான் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி டர்க்கி பேட்டர்ல என்கிட்ட ஒரு நெக்லஸ் இருக்கு. அந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்கா நான் வந்து இந்த இது வாங்கினேன். சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாடல்ல தான் நான் வந்து அந்த நெக்லஸ் வச்சிருக்கேன். 4 கிராம் 1/2 பவுன். நம்ம கரெக்டா வந்து 32,000 கணக்கு வந்துச்சாமா? 32,000. கரெக்டா 32,500 ஏதோ சம்திங், 400 சம்திங். அது சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, கிட்ட ஓகே. இனிமேல் கொஞ்சம் அப்படி இப்படி வீடியோ போட ட்ரை பண்றோம். ஏன்னா நம்ம ஒரு குட் நியூஸ், நம்ம சென்னையில இருந்து ஊருக்கே வந்து டிரான்ஸ்பர் ஆகும். அதுக்கப்புறம் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்ற மாதிரி எனக்கு வந்து எந்த பேக்குமே நான் லோக்கலா வாங்கிறேன். ஒரு பேக் பிரிஞ்சுச்சா மறுபடியும் ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு பேக் வாங்குறேன். அப்புறம் 200 ரூபா கொடுத்து வாங்கி பிரிஞ்சுதான். நவீன் திட்டினாங்க, நல்ல காசு கொடுத்தா ஒரு பேக் வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த பேக் வாங்கினேன். என்ன பிராண்ட்னா எனிக்மா சொல்ற ஒரு பேக். லியோ இது புதுசா ஷாப் ஓபன் பண்ணா 50% ஆஃபர். ஆக்சுவல் ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 4,000 இந்த பேக். 50% டிஸ்கவுண்ட் போக 2,000 வாங்கிருக்கோம். அவ்வளவுக்கு ஒர்த்தான்னு தெரியல. ஆனா நவீன் தான் வந்து எடுத்துக்கோ, ஏன்னா அடிக்கடி பிஞ்சிடுது பேக். ஏதாச்சும் ஒரு நல்ல பேக்கா, இனிமேல் நம்ம இப்ப பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளில போக வேண்டிய வேலை இருக்குமா,
அது தேவைப்படும் சொல்லி சொன்னாங்க. நல்லாதான் இருக்கு, நல்லாதான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய பார்ட்டிஷன் இருக்கு. இது நான் சைட் ஸ்ட்ரிப்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு கமெண்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஒர்க் பிஸிலாம் கொஞ்சம் இதுவானோடனே கண்டிப்பா நாங்க ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றோம், சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தம்பி வந்து இன்னொரு விஷயம்னா, நாங்க ஷாப்பிங் போயிட்டு வர வழியில மூவி போயிட்டு வந்தோம். அதான் மூஞ்சி எல்லாம் வேர்த்து தம்பி நல்லா தூங்கிட்டாங்க. ஏன் நைட் நாங்க ஷாப்பிங் முடிக்கிறதுக்கே 9:30 மணி ஆயிடுச்சுலமா நைட்டு. 9 o'clock. அப்புறம் நாங்க மூவி போயிட்டு இப்பதான் வந்தோம். எனக்கே தூக்கம் வருது, தம்பி கூட போய் நான் தூங்க வேண்டியதுதான். ஓகே, எல்லாரும் முடிச்சுக்கலாமா? பாய். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா தான் இருக்குல்ல? இன்னும் நீ ஃபுல்லா அந்த செட்டோட போட்டா நல்லா இருக்கும். சாரிக்கு சுடிதாருக்கு கூட போட்டுக்கலாம்.